ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவைகளுக்கு நீயே பொறுப்பு என்று உணர வேண்டும். நேற்று, இன்று, நாளை என இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையதே. ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. உன்னுடைய நடத்தை, உனது சிந்தனையும் செயலும் பிரதிபலிக்க வேண்டும். உன்னுடைய பிற்காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டு போய்விடும். மகளே, இவையெல்லாம் உனது கர்மாக்களின் அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள். உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக உன்னுடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய மனம் முடிவு செய்கின்றது. உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய நடத்தை தான் முடிவு செய்கின்றது. பிள்ளையே, எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே. உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்தீரு. நீ எவருக்கும் சளைத்தவர் இல்லை என்பதை உணர்ந்து கொள். திறமையின் உச்சத்திற்கு சென்று உன்னுடைய திறமையை இந்த உலகத்திற்கு உணர்த்தே. உன்னுடைய வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெற்றி அவர்கள் தலைகுனியட்டும். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியனை ஒளித்தே வைத்திருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்கின்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன்னுடைய லட்சியத்தின் இலக்கை நீ அடைய முடியும். தன் சோகங்களை பகிர்வதற்கும் தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகின்றது. வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே. எப்போதும் எந்த நிலையிலும் உன்னுடைய நிழலாக உன்னுடைய அருகிலேயே நான் இருக்கின்றேன். தைரியமாக போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமே.